யாரை பத்திர வளர்ற நீங்க? நல்லா பஞ்சு பேச ஆரம்பிச்சா 10 நிமிஷம் குறையாம பேசுவேன், 10 பேரை திருத்தாம போக மாட்டேன். ஆனா நீங்க நான் வளர்றேங்கிறீங்க. ஏய் ஓனா, ஆமாண்டா. எங்க அங்க பாக்குற? இங்க பாரு. இப்ப வளரியா அப்ப வளர்றானே தெரியலையே. ஏய் இந்த கவுண்டர்லாம் இங்க வேணாம், போனா இங்க வா. வளர்றேன்டா. அது காரணம் எனக்கு வயசாயிருச்சு. ஆனா நீங்க எல்லாம் மூளை இருந்தும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, வாய் இருந்தும் பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்கு என்னடா அர்த்தம்? ஏய் என்னடா இல்ல நம்ம நாட்டுல? என்ன இல்ல? காத்து அதை 2G 4G வித்துட்டீங்க. மண்ணு அதையும் வித்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டு இருந்தா நாடு எப்படிதான் இருக்கும்? ஏய் நாடு அழிய போறது கன்ஃபார்ம். தம்பி இவனை மட்டும் வச்சா இதெல்லாம் இவனுங்க கிட்ட சொல்றியே, அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்குமாப்பா? அத்தா உனக்கு மட்டும் புரிஞ்சுச்சாத்தா? ஹலோ நான் பிரச்சனை தெரியும்ல. தம்பி தம்பி நான் கலாச்சிக்கலாம். அது மாதிரி கலாய்க்க மாட்டல்ல. சரி அப்ப கலாய். தம்பி நீ பிரஷர் சொன்னியே, நீ வெறும் பிரஷா இல்ல டூத் பிரஷா? ஏய் நிறுத்து. நீ பண்ண காமெடிக்கு உங்க அம்மாவை தவிர வேற யாரும் சிரிக்கல. என்ன அத்தா, உங்க அத்தாக்கு இப்படி ஒரு பவரா? நீ யாரு? பிரஸ்ஸா? ஏய் பிரஸ் என்னடா பிரஸ் நடந்துக்கிறீங்க நாட்டுல? பிரஸ்னா என்னன்னு தெரியுமாடா? பழைய படம் கிளைமேக்ஸ்ல வர மாட்டேன் போலீஸ் மட்டும் கிடையாதுடா பிரஸ். பிரஸ்னா என்னன்னு தெரியுமாடா? மக்களுக்கு முன்னாடியே வந்து முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஆனா இங்க எப்படியா நடக்குது? எல்லாத்துக்கும் போராட்டம். எதுக்குடா போராட்டம்? நீங்க வந்தா எதுக்குடா போராட்டம்? கர்நாடகாரன் தண்ணி கொடுக்கலனா போராட்டம், மீனவனுக்கு ஒரு பிரச்சனைனா போராட்டம், ஜல்லிக்கட்டு நடத்தலனா போராட்டம், இப்ப மீத்தேனை தடை செய்யவும் போராட்டம். எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க வரணும். நீங்க எதுக்குடா? பிரஸ்ங்கிறது மக்களுக்காக, டிஆர்பியாக கிடையாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிறேன்டா. ராசா ராசா ராசா. ஆமா ராசா, ஜனங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாங்கன்னு வையேன், பயந்துட்டாங்கன்னா மூஞ்சி போட்டுதான் ராசா மீம்ஸ் போடுறாங்க. ஏய் அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நான் தான் ட்ரெண்டு. கேப்டன் சார் காமெடி ஸ்கிரிப்ட் மறந்தே மெசேஜ் கொட்டி தள்ளுறேன். இன்னும் என்னென்ன பாப்போம். அது வரை ஒளிபதி சுகுமாரோட இருங்களா தோல் பயமா பார்க்கலாம். ஏய் அக்கல எஸ்கே பாரியா? அதுக்கு பஞ்சு இருக்குடா. காமெடி தான் என்னன்னு தெரியுமா? டேய் வாட்ச குடுடா. டேய் வாட்ச கொடுக்க முடியாதா? நல்லா பேசிட்டு இருக்கேன். உலகம் நீ மாத்திரனா எப்படி ஆத்தா எனக்கு ஒர்க் ஆகும்? இங்க வச்சு மாத்தாத்தா. ஏய் அதாவது மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏய் இருடா பஜ்ஜி அமைதியா இருடா. எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் ஒழுங்கா கேட்கலன்னு என்ன கேமராமேன் சாப்பிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு எங்களை காட்டவே மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் காட்டவே மாட்டேங்கிறீங்க? நல்லா சாப்பிட்டீங்களா? அந்த கேமராமேன் எல்லாம் ஒளிபதி சுகுமாரோட. ஏய் அதே ஏன்டா நீ சொல்ற? அதையும் நானே சொல்றேன். அப்புறம் அது என்ன கீகி அக்கா வந்து இப்ப கமெண்ட் சொல்லணும். 3 பேர் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, இதை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. என்னடா ஒளிப்பதிவாளர் இது ரெனிஜோ. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.